வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் நம்ம ஜாதக பலனே பார்க்குறோமே. நம்ம மாசி மாதம் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த துலா ராசி ரொம்ப அற்புதமான ராசி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீதிமான் மாதிரி இருப்பீங்க. எப்போவுமே திராசு தான் அந்த ராசியுடைய அமைப்பு. ஸோ இந்த மாதத்தில் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது போவான். உங்கள் ராசி நாதர் 4ஆம் இடத்துல இருக்கார். திக்பலத்தோட பவர்ஃபுல்லான பலத்தோட ராசிக்கு அதே 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் இருக்காங்க மகர வீட்டில். ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே சனி பகவான் இருக்கார். இந்த சனி கூட போய் இந்த சூரியன் இணையிறாரு. அடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் ரொம்ப அற்புதமாக இருக்கார். எதிரிகள்லாம் தும்சம் பண்ணக்கூடிய இடத்துல அவர் உட்காந்துருக்காரு. கூட சந்திரன் உட்காந்து அந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7ஆம் இடத்துல குரு உட்காந்து உங்கள் ராசியை சுபத்துவப்படுத்திட்டு இருக்காரு. அந்த ராசியை மட்டும் இல்லை, 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் சேர்த்து சுபத்துவப்படுத்துகிறார். இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள். கிரகத்துடைய பயிற்சி நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மாசி மாதம் 7ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 19 இந்த தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் பாட்டு மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 19ஆம் தேதி. அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் மாசி 24ஆம் தேதி, மாசி 24 சுக்கிர பகவான் மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். சரிங்களா? ஸோ இந்த 4ஆம் இடம் ரொம்ப அற்புதமான இடம். 5ஆம் இடம் அதை விட அற்புதமான இடம், திரிகோணத்துக்கு போகிறது 24ஆம் தேதி. ஸோ அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசினர் நல்ல இடத்துல இருக்கார். சரிங்களா? இதுதான் அதே 24 மார்ச், அதாவது மாசி மாதம் 24 மார்ச் 7ஆம் தேதி புதனும் பயிற்சியாகி எங்கள் கும்ப வீட்டிலேருந்து நீச வீடு, அவருடைய நீச வீடான மீன வீட்டுக்கு போயிடுவார். அதாவது மாசி மாதம் 7ஆம் தேதி ஒரு பயிற்சி ஆகிறார் புதன். மாசி 24ஆம் தேதி இன்னொரு பயிற்சி, மகரத்துலேருந்து கும்பம், கும்பத்துலேருந்து மீன வீட்டுக்கு. ஸோ இதுதான் இந்த பயிற்சி பலன் இந்த மாதத்துடைய அமைப்பு. இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் துலா ராசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க ராசியை பொறுத்தல எந்த வகையிலையும் பங்கப்படலை. குரு பார்வையில் அழகாக இருக்குது, எந்த வகையிலையும் பாதிப்படையலை. அதே நேரத்தில் உங்கள் ராசி நாதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல திக்பலமாகி செவ்வாய் கூட இணைஞ்சிருக்காரு. செவ்வாயை கிராஸ் பண்ணி வெளியில் வந்துடுவார் ஆக்சுவலாக. சரிங்களா? செவ்வாயை கிராஸ் பண்ணி வந்துடுவார். ரெண்டாவது அவருக்கு பிடிச்ச நண்பர் வீட்டில் இருக்கார், ஆட்சியான நண்பர். சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ ஆட்சியான வீட்டில் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கூட செவ்வாய் 7 கூடியவர் 2 கூடியவர் தான். அதாவது துலா ராசிக்கு 2 கூடியவர் 7 கூடியவர் உச்சம். அப்போ அந்த உச்சன் கூட தான் இந்த உங்கள் ராசிநாதர் இருக்கார். ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வருமானம் வந்துடும். வருமானத்துக்கு எந்த வகையிலையும் பங்கப்படாதுங்க. வருமானம் சூப்பராக வரும் இந்த மாதம். ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்து மூலியமாகவும் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா லாபாதிபதி லாப வீடை பார்க்குறாரு சூரியன். ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதத்தை நீங்கள் தான் யூஸ் பண்ணி வெளியில் வரணும். அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் அழகாக யார் கூட வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குண்டான முயற்சியில் எடுங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாலும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான காலங்கள் இது. இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். சரிங்களா? துலா ராசி ரொம்ப அருமையாக இருக்குது. சரி, ராசிக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிட்டார். செவ்வாய் நல்ல உச்சமாகி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ரொம்ப அருமையான அமைப்பு. 2க்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7க்கு அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா 2ஆம் இடம் குடும்பம். குடும்பத்து மூலிமா நல்ல நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சுபிட்சமாக இருப்பாங்க, உங்களை வாழ்த்துவாங்க. அதே மாதிரி குடும்பத்து மூலிமா, அதாவது 2ஆம் இடம் இன்னொரு பக்கம் வருமானம், உங்களுடைய வாக்கு, நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகள் பலிக்கும். நீங்கள் வருமானமும் உங்களுக்கு தேவையான அளவு வந்துகிட்ருக்கோம். வருமானம் எந்த வகையிலையும் பங்கப்படாது. வருமானம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா குரு அவர் வீடே பார்க்குறாரு. அவர் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியும் பார்த்துக்கிட்டு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ 3ஆம் இடம் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது. முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உங்களுக்கு புகழ் கீர்த்தி எல்லாம் கிடைக்கணும்னு அமைப்பு. உங்களை யாரும் எந்த வகையிலையும் தவறாக பேச மாட்டாங்க. உங்களை புகழ்ந்து தான் பேசுவாங்களே. உங்களுக்கு புகழ்ச்சியான அமைப்புகள் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இந்த துலா ராசியை பொறுத்தவரை எந்த வகையிலையும், அதாவது 3ஆம் இடம் பங்கப்படலை, பாதிப்படையலை, சூப்பராக இருக்குது. அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கார், ராசிநாதர் இருக்கார். 4ஆம் இட அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 4ஆம் இடம் நல்ல பலமாக இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன், ஸோ இந்த 3 கிரகம் இருந்து ஆளுமை பண்ணுறது. மாசி மாதத்துக்கு அப்புறம், அது மாசி 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் போயிட்டால் கூட இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருப்பாங்க.
ஸோ இந்த 4ஆம் இடம் வந்து நல்ல பலமாக இருக்குது. 4ஆம் இடத்துல ஒரு சுகஸ்தானாதிபதி இருக்குது. சுகபோகமான வாழ்க்கை நல்லாயிருக்கும். படிப்பு ஏதாவது எக்ஸாம் எதுவும் இந்த டைமில் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து பெரிய மேல் படிப்பு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே கிடைச்சிரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் லேட்டு இல்லாமல் டக்குன்னு கொடுத்துருவாங்க. பாதிப்பு எதுவும் கிடையாது. அதே சுகபோகமாக இருப்பீங்க. யாராவது வருவாங்க உங்களை வந்து கூப்பிட்டு போய் நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது. ஸோ நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில். சரிங்களா? துலாம் ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு உணவு சாப்பிடக்கூடிய அமைப்பு, நல்ல இடத்துல தூங்குகிற அமைப்பு, இது எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4ஆம் இடத்தை பொறுத்தவரை சுகஸ்தானம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. சுகஸ்தானம் சரிங்களா? ரொம்ப அருமையான அமைப்பில் இருக்குது. ஸோ 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5லேயே ஆட்சியாக இருக்கார். கூட வந்து சூரிய பகவான் வந்து லாபாதிபதி வந்து அவரை கிராஸ் பண்ண போகிறாரு இந்த மாதம். ஸோ 5ஆம் வீட்டு அதிபதி வந்து 5ஆம் வீட்டில் வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு சனி பகவான் வந்து ராஜ யோகத்தை தவிர கெடுக்க மாட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட சூரியனும் சேரும்போது அந்த வீடே ஒரு இந்த மாதம் 5ஆம் வீடை பொறுத்தவரை உங்களுக்கு நெகட்டிவும் இருக்காது, பாசிட்டிவும் இருக்காது. அப்படியே ஏன்னா பாசிட்டிவ் பண்ணக்கூடிய சனி பகவானால் செய்ய முடியாது சூரியன் கூட சேர்ந்ததுனால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பண்ணதுக்கும், ஏன்னா சூரியன் வந்து 11ஆம் வீட்டு அதிபதி, நெகட்டிவும் நடக்காது. அப்போ பாசிட்டிவும் அவ்வளோ நடக்காது, நெகட்டிவும் நடக்காது. ஏன்னா 2 கிரகமே ஆகாத கிரகம். ஒருத்தர் வந்து முழு வெளிச்சம் பவர், ஒருத்தர் முழு இருட்டு. இப்போ இவங்க 2 பேரும் சேரும்போது இவர் பவர் அவர் எடுப்பார், அவர் பவர் இவர் எடுப்பார். ஸோ அப்போ 2 பேருமே சுயநலவோடு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அதனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5ஆம் வீடை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்தையும் அப்படியே நிப்பாட்டி வைக்கும், ஸ்டாப் பண்ணும். சரிங்களா? ஸோ 2 கலந்த மாதிரியான பலம் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. சரிங்களா? ஸோ அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்கார். மிக அற்புதமான அமைப்பில் இருக்குது ராகு. ஏன்னா எதிரிகள்லாம் இருந்தால் கூட ஒருத்தரும் இல்லாத லெவலில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொஞ்சமாக சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு கடன் இருக்கா, கடன் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். உங்களுக்கு வந்து நோய் இருக்கா, அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். நல்ல அதுக்கு என்ன வியாதி உங்களுக்கு, அந்த வியாதி கூட என்ன மருந்து, ஸோ இதுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த 6ஆம் இடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களா, எதிரிகள் கொஞ்சமாக படிப்படியாக காணாமல் போயிடுவாங்க. சரிங்களா? தீராத நோய் இருந்தால் கூட இந்த டைமில் தீர்ந்துடும். சரிங்களா? ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்கனால. ஸோ 6ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குது. எந்த வகையிலையும் பாதிப்பில் எதிரிகளே இல்லைன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் இருந்தாலும் அழிஞ்சிக்கிட்டே வருவாங்க, உங்கள்கிட்ட நெருங்க முடியாது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக அட்ரஸ் இல்லாமல் ஆகிட்டு வருவாங்க. கடன் இருக்கா, படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கடன் குறைஞ்சிருங்க, கடன்லாம் இல்லாமல் ஆகிடுவீங்க. ஏன்னா அங்கே ராகு இருந்தாலே அவ்வளோ ஒரு அற்புதம். ராகு 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை சனி 6ஆம் இடத்துல இருந்தாலும், செவ்வாய் இருந்தாலும் சரி, ஸோ அந்த 6ஆம் இடத்தை வந்து கெடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி தான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த வகையிலையும் பாதிப்புலாம் கிடையாதுங்க. அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுத்துருவாரா பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி வந்து சரி 7லேருந்து நம்ம பார்க்குறாரு. என்னென்னா குரு வந்து ஒரு சுபகிரகம், ராஜ்ய சுபகிரகம். அப்போ அவர் சுபத்தன்மையை வந்து உங்களுக்கு கொடுப்பாரே தவிர அசுபத்தன்மை கொடுப்பார். அந்த ஆதிபத்தியம் தான் வேஸ்ட்டு. அந்த ஆதிபத்தியத்தை தான் ராகு கெடுத்துட்டாரு. சரிங்களா? 3ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தான் இப்போ நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போது ஆதிபத்தியம் கிடையாது. காரகத்துவம், குருவுடைய காரகத்துவம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல குழந்தைங்களை கொடுக்கக்கூடியது, நல்ல குழந்தைங்களை வளரக்கூடியது, நல்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சுபகாரியங்கள். கல்யாணம் ஆகலையா, இந்த குரு பார்வை இருக்குல்ல, உங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் ஆகிடும். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வீடு கட்டுன்னு நினைக்கிங்களா, இந்த டைம் முயற்சிடுங்க, நிச்சயமாக வீடு கட்டுவீங்க. இல்லை வேறு ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்களா, தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தசாபுத்திகளை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் பக்காவாக இருக்கா, நீங்கள் இப்போ நான் சொன்ன அனைத்தும் நடக்கும். அனைத்தும் டபுள் ப்ரொமோட்டோடு நடக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்கும். அதாவது யோக தசையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது அவயோக தசை இல்லாமல் இருந்துட்டால் கூட பரவாயில்ல. இப்போ ஒரு செவ்வாய் தசையா ஓகே, நீங்கள் பண்ணுங்கள், தரமாக பண்ணலாம். குரு தசை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குரு தான் வந்து உங்களுக்கு அவயோகத்தை செய்யக்கூடியது. அந்த குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவரும் வந்து ஏதாவது இடகுடமான ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தான் செய்வார், அது தீமை செய்ய மாட்டார். ஒரு 10ஆம் இடத்துல போய் கடக வீட்டில் உட்காண்டார் குரு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், உங்களுக்கு நன்மையை தான் செஞ்சிட்ருப்பார், தீமைகள் செய்ய முடியாது அவரால். ஏன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் பார்க்குற இடம் வந்து 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் 6ஆம் இடத்தை தான் பார்த்துட்டுருப்பார். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எதாவது நெகட்டிவ் பண்ணுவார்னா பண்ண மாட்டார், கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் பண்ணுவார். ஏன்னா உச்சமாயிடுவார் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடவரமான இடத்துல இருக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு குரு தசையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி குரு தசை இல்லை வேறு தசை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைகளை மாற்றி எப்படி ஜெயிச்சிடலாம், எப்படி இல்லை ஜெயிக்கலாம்,
இல்லை குருதசை தான் நடக்குது, அவயோக தசை நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷனில் போகுது. சரி, அவரை எப்படி நம்ம வந்து பரிகாரம் பண்ணி நம்ம வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம், பெருசாக வர்றதை சிறுசாக மாற்றிக்கலாமா, பெரிய பிரச்சனை வருது நமக்கு, அதை சிறுசாக நம்ம அதை நம்மளுடைய பரிகாரம் மூலிமா குறைச்சிக்கலாம், வராமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் 7ஆம் இடம் நல்லா இருக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல பொண்ணு, மனைவி, கணவரோ இந்த மாதிரி பொண்ணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடமா கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து 8ஆம் இடம் உங்கள் ராசினாரோடைய தாங்க. அவர் 8க்கு 9ல் பாகிஸ்தானில் இருக்கார். ஸோ 8ஆம் இடம் நல்லா இருக்குது, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது 8ஆம் இடத்தை பொறுத்தவரை. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானில் இருக்கார் அந்த சுக்கிர பகவான். 8ஆம் இடம் எந்த வகையிலையும் பங்கப்படலை, எந்த கெட்ட கிரகத்துடைய பார்வையும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் 8ஆம் இடத்தை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. நீங்கள் 8ஆம் இடத்தை பொறுத்தவரை எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதிர்ஷ்டத்து மூலிமா ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் அதுக்கு அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் 4ம் அதுக்கடுத்து 5லையும். ஸோ அப்போ வந்து உங்கள் ராசிக்கு 4லையும் 5லையும் போகும்போது அவர் வீட்டுக்கு 8லையும் 9லையும் போவார். மாசி மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 9 அவர் வீட்டுக்கு திரிகோணத்துக்கு வராரு. ஸோ இந்த பாகிஸ்தானும் நல்ல பலமாகுதுங்க. அப்போ பாகிஸ்தானம் பலமானாலே உங்களுக்கு சொந்த ஊரில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் அதிபதி மாதம் ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வராரு. வளர்பிறை சந்திரனாக வராரு, ராகு கூட இணைஞ்சி வராரு. உங்களுக்கு நல்ல மேன்மையை தான் கொடுப்பார். வளர்பிறை சந்திரன் எப்போவுமே ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். அவர் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்ல இடங்கள் தாங்க. 7, 8, 9, 10 அப்படி வருவார். ஸோ சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்க தான் இருப்பார். அதனால் அவரை வச்சு நீங்கள் ஒரு பெருசாலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். ஆனால் 2.25 நாள்லையும் அவர் வந்து அவருடைய வேலையை நிச்சயம் செய்வார். அதாவது சந்திராஷ்டமம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கெடுபலன்னு இருக்குன்னா இருந்து தான் ஆகும். சரிங்களா? ஸோ அது வந்து இப்போ வளர்பிறையாக இருக்கிறனால சந்திராஷ்டமம்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புலாம் கொடுக்காது. தேய்பிரியை சந்திராஷ்டமம் தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அது வரட்டும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ 8ஆம் இடம் இது 10ஆம் இடம் உங்களுக்கு சூப்பர், ஒன்றும் பிரச்சனை. 10ஆம் இடம் அதிபதியும் அற்புதம். அடுத்து லாப வீடு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சூரியன். அவர் லாப வீடை பார்க்குறாரு. லாபாதிபதி சனி கூட இணைஞ்சிட்டார். ஸோ அது 5 குடியரன் கூட. அப்போ 5 குடியன் லாபாதிபதி இந்த 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்களால கெடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. இவர் கொடுத்தா அவருக்கு கெடுப்பார், அவருக்கு கொடுத்தா இவருக்கு கெடுப்பார். இப்படி தான் இருக்கும். 2மே ஆகாத கிரகங்கள். அதனால் நீங்கள் லாபத்தை எதிர்நோக்கவும் வேண்டாம், லாபம் கிடைக்கும்னு நினைக்க வேண்டாம், கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் நியூட்ரலாகவே இருங்க. கிடைச்சாலும் வாங்கி உள்ள வச்சுக்கோங்க, கிடைக்கலையா பரவாயில்ல, அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் அதிபதி தான் அந்த வீட்டுக்கு 5ஆம் இடத்துலையும் அடுத்து 6ஆம் இடத்துலையும் போகிறாரு. 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். உங்களுக்கு ஞானக்காரகன், ரொம்ப அருமையான அமைப்பு, நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த மாதத்துடைய அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து மிகவும் அற்புதமான அமைப்பு தான். எந்த வகையிலையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. 100% உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது துலா ராசிக்கு. இதில் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா துர்க்கை அம்மனும் விநாயகர் வழிபாடும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் இருக்கா, நோய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு இந்த மாதம் ஒன்றுமே இல்லை. இந்த சனியும் சூரியனும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க, அது மட்டும்தான். அது அவருக்கு வந்து நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து இப்போ துலா ராசிங்கிறனால உங்களுக்கு லக்கணம் எதுன்னு பார்த்துக்கோங்க. லக்கணத்துக்கு சனி பகவான் யோகரா இல்லை சூரியன் யோகரான்னு பார்த்துக்கோங்க. யார் யோகரா அவங்கள போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா யார் யோகரா அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அப்போ அந்த எதிரி வந்து அந்த யோகரை பாதிப்படைவாங்க. அப்போ அந்த பாதிப்படையக்கூடிய யோகரை நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அவர் பவர் ஆவார். ஸோ இப்படி தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்குது துலா ராசிக்கு. மிகவும் அற்புதமான நம்ம சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மாத பலன் தான். ஒவ்வொரு மாதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். உங்களுடைய தசாபுத்திகளை பிறப்பு ஜாதகத்தில் உள்ளதை பார்த்துக்கோங்க. அதை ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ஒருக்கு நீங்கள் பார்த்துட்டு அது மூலயமா நீங்கள் வழிமுறைகள் எடுக்கும்போது உங்களுடைய மூவ்மெண்ட்டு ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கும், மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடகராசி 90% நான் சொல்லியிருக்கேன். அப்போ 90% ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் காரணங்கள் இருக்குது. உள்ள போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுலாம் கலந்து தாங்க இருக்குது. நம்ம இந்த இது பிரபஞ்சமே நமக்கு நல்லது விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இங்கே உள்ளவங்க ஒரு சிலவங்க தான் நல்லதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு கெட்டது மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ சரியில்லை சரியில்லை சரியில்லை. இல்லைங்க, நல்லதும் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடகராசிலாம் சூப்பராக 90% அழகாக இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம் அவங்க. அந்த மாதிரி அந்த அமைப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். துலா ராசியை பொறுத்தவரை மிகவும் அற்புதமான காலகட்டங்கள் இது. 100% உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். வணக்கங்க.